ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பஸ் ஆம்பிளிஃபையர். ஃப்ரண்ட்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட் போட்டுக்குது, டபிள்யூஎஸ் போர்டு, வீடியோக்கு ஒன்று, ஆடியோக்கு ஒன்று போட்டுக்குது. மேக்ஸிமம் பேசிக்காக எல்லாம் வைக்கிறது தான். பேனல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்காக போட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேகல் சுவிட்ச் வச்சுக்குது. இந்த டேகல் சுவிட்ச் எதுக்குன்னா, ஒன்று வந்து வீடியோ யூஎஸ்பிக்கும் ஆடியோ யூஎஸ்பிக்கும், இன்னொன்று வந்து கெயின் பூஸ்ட் பண்ணுறதும் கெயின் கம் பண்ணுறதும். மேக்ஸிமம் கெயின் வைக்கிறது எனக்கு பிடிக்காது, அது வாய்ஸோட கிளாரிட்டியை மாற்றிடும். எதுக்கு இந்த கெயினர் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, இந்த வீடியோ போடும்போது எப்பயுமே உங்களுக்கு வீடியோ போர்டில் கொஞ்சம் கெயின் கம்மியாக தான் வரும். ஏற்கனவே நான் அனுபவப்பட்டுக்கிறேன். இதை கெயினர்லாம் போட்டு கொடுத்து சவுண்ட் பார்த்தாலும்னா அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஆடியோ போர்டுக்கு போடும்போது உங்களுக்கு கெயின் இல்லாமையும், வீடியோ போர்டுக்கு போடும்போது கெயினும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த சுவிட்சு. இது வந்து சப்பு. இது வந்து ஃப்ரண்ட்டில் பேக்கில் 2 12 இன்ச் சப்பு போட போகிறாங்க. அதுக்கு இந்த வால்யூமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மிட்டுங்கிற இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா, கீழே வந்து 10 இன்ச் சப்பு 3 ஓடுது, அதுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இது டிரைவர் வால்யூமு. இது வந்து எல்லாத்துக்கும் டோட்டலாக மாஸ்டர் வால்யூம். இது இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுறப்பன்னா, இது 2 ஃபிட் 3 போர்டு, இது 2 ஃபிட் 3 போர்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், ஒயரிங் கொஞ்சம் என்ன பண்ண இருக்குது. ஏன்னா அது ரொம்ப அர்ஜென்ட்டு, உடனே எடுத்து போய் மாட்டி விடணும். ஒன் டேவிலேயே பண்ணுது. ரொம்ப அர்ஜென்ட்டு. என்னென்னா, டூர் போகுது இந்த பஸ்ஸு. ஸோ அதனால் மாட்டி விடணும். கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம். இது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு சும்மா சால்ட்ரிங் அடிச்சுக்கிறேன் டெஸ்டிங்காக. 2 ஃபிட்டில் வந்து இந்தாண்டு 2 ஃபிட்டு ஆட் பண்ணிக்கிறேன், இந்தாண்டு 2 ஃபிட்டு, மொத்தம் 6 ஃபிட்டாக நான் மாற்றிக்கிறேன். ஏன் இப்படி மாற்றிக்கிறேன்னா, தனித்தனியாக வைக்கலாம். ஏன் மாற்றிக்கிறேன்னா, அங்கேருந்து ஓவல் ஸ்பீக்கர் வந்து ஒரே லைனாக எடுத்துகிட்டு வராங்க. 3 ஓவல் ஸ்பீக்கரு, 3 ஓவல் ஸ்பீக்கருக்கும் ஒரே லைனு. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் 2 ஃபிட்டு அதெல்லாம் போட்டால் கம்ப்ளைண்ட் ஆகி போயிடும். ஸோ அதுக்காக நான் 6 ஃபிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 6 ஃபிட்டில் வந்து 3 ஓவல் ஸ்பீக்கரு, இந்த 6 ஃபிட்டில் வந்து 3 ஓவல் ஸ்பீக்கர் ரன் ஆக போகுது. அதுக்கப்புறம் இதை இங்கே வச்சு இந்த பழைய போர்டு, இது எதுக்கு ரன் ஆகுதுன்னா, இது லெஃப்ட் ரைட்டுக்கு தான். கீழே சிடி கீழே 6 10 இன்ச் ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கு ரன் ஆக போகுது. இது பவர் பட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டரு 10,063 வச்சுக்கிறேன். இதுக்கு இதே போதும். ஏன்னா வந்து இதில் சப்பு இதில் வர போகிறதில்ல, சப்புக்கு தனியாக ஆம்ப் இருக்குது. அதை நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். அதனால் இது வாய்ஸுக்கு மட்டும் வரதுனா இதே போதும். 2 மெட்டல் டயோடு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 4392 அந்த ஐசி வச்சுக்கிறேன். எதுக்குன்னா, இது டிரைவர் ஆம்புக்கு ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து சரவுண்டுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் சப்ளையில் தான் போடணும். ஏன்னா அங்கே ரொம்ப சின்ன ஸ்பீக்கராக போடுறதுனால ஸ்பீக்கரும் போயிடும். டுவெல் சப்ளைலாம் போட்டிங்கன்னா ஸ்பீக்கர் அடி வரது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த சீக்கிரம் போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை தான் போடணும். ப்ரோலாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா, வசந்த் ப்ரோலாஜிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய செட்லேயே இருந்துச்சு. ஸோ அதே எடுத்து வச்சுட்டேன். பழசு பொருள் என்னென்னா, இந்த வசந்த் ப்ரோலாஜிக் ஒன்று, இந்த 6 சேனல் இந்த போர்டு ஒன்று மட்டும்தான் பழசு, மீதியெல்லாம் புதுசு தான். இதில் எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இது ஒன்று சப்பூஃபரே எனக்கு சரியாக எடுக்கலை. ஸோ இந்த போர்டு இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. வசந்த் போர்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ போடும்போது என்னென்னா, சுத்தமாக கெயினும் மாற்றலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சப்பு சரியான பேஸும் தெரிவிக்கலை. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த சப் ஆம்ப்லேயே நான் அதுக்கு தனியாக ஒரு ப்ரீ வச்சுட்டேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிட்டியே வரல இதில். அது என்னன்னு தெரியல. கெயின் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு கிளாரிட்டியாக போடுது. கொஞ்சம் கெயின் அதிகமாக போச்சுன்னா சவுண்டு கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு கரகரப்பு வருது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, நான் இதுக்கு தனியாக ஒரு சரவுண்ட் போர்டை ஆட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ சின்ன வேலை பண்ணி முடித்தோடனே எது சரியில்லைன்னு சின்ன வேலை அதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 வோல்ட்டில் வந்து பக் போர்டு ஒன்று வச்சுருப்பேன். தெரியுதில்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் 2 சேனல் கெயின் ஒன்று வச்சுருப்பேன். அந்த சொன்னலாம் நான் வீடியோ போடுக்காக, அந்த வீடியோ போக ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 2 சேனல் கெயின் போடணுன்னு வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். வீடியோ போடுவோன்னா ஆடியோ போடுவோன்னு. இதை வந்து பார்த்திங்கன்னா 10 லீஃபில் போட்டிருப்பேன். ஹீட்ஸுங்க காட்ட முடியுமா இல்லைன்னு தெரியல. பாருங்கள், 10 லீஃபில் போட்டிருப்பேன். ஸோ ஏன் இப்படி போடுறேன்னா, இது 12 ஃபிட்டு மட்டும் ரன் ஆகிறதால ஹீட்டு தாங்கணும். பஸ்ஸுக்குனாலே ரொம்ப சவுண்ட் வைப்பாங்க. மெயினாக இதுதான் ஹீட் தாங்கணும். அதனால் நான் இங்கே வச்சுட்டேன். ஃபேனுங்கிற பக்கம் வந்து இது 6 லீஃப் ஈஸிக்கு தான். ஸோ அதனால் வந்து அந்த ஹீட்ஸிங் பக்கம் இந்த 2 ஃபேனை வச்சுக்கிறேன். ஏன் பேசிக்கிறேன்னா, உங்களுக்கு இந்த 6 லீஃப் ஈஸிங்கும் அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அதனால் ஃபேன் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல.
இது ஹீட்டு நல்லா தாங்கும். ஸோ அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். இதில் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு வந்து 2 அவுட் விட்டுக்கிறேன் இந்த பின்னுக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஸுக்கு அந்த டிவி ஆண்ட்ராய்ட் டிவி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலேருந்து ஏதாச்சும் யூடியூப் ஏதாச்சும் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வரதுக்கு ஆக்ஸ் லைனு தனியாக விட்டுக்கிறேன். இது வந்து சப் அவுட்டு. இன்னொரு ஆம்புக்கு சப்புக்கு போகிறதுக்கு வந்து இந்த அவுட் வச்சுக்கிறேன். சப் ஆம்பு காமிக்கிறேன். இது வந்து சப் ஆம்பு பழைய கேபினெட்டு, இன்னும் டேக் அடிக்கலை. கொஞ்சம் இது நம்ம அர்ஜென்ட்னால என்னால் இதையும் சீக்கிரமாக கொஞ்சம் நீட்னஸாக பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் ஆம்பில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்ரி கிருஷ்ணா சப்ரி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தான் சப்பு சரியாக வரல. ஸோ அதனால் நான் சப்ரி ஆட் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா 4 கெப்பாசிட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மெட்டல் டையோடு பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் டையோடு, அதுக்கு இந்த ஹீட்ஸிங்க. ஃபேன் ஒன்று வச்சுக்கிறேன். இதுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு 10 லீஃப் ஹீட்ஸிங் தான். இது வந்து 2 போர்டு வந்து உங்களுக்கு பிரிட்ஜிட்டு போகணும். ஸோ இது 2 போர்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜிட்டு போகணும். இது ஒரு சப்புக்கு இது 12 இன்ச்சு, இது 12 இன்ச்சு ஜேபிஎல் தான். இதோட ஜேபிஎல் ரன் ஆக போகுது. இது வந்து ஸ்டீரியோ போர்டு, இது வந்து மோனோ போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 10 இன்ச் சப் ரன் ஆக போகுது. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அதிலேருந்து வரும்போது சுத்தமாக கெயினே பத்தலை. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஒரு கெயினர் வைக்கணும். ஸோ அர்ஜெண்ட்டாக அங்கே டெலிவரி பண்ணுறதுக்காக இப்போதைக்கு வீடியோ எடுத்துட்றேன். இதில் சின்னதாக சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். கிளாரிட்டி எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அந்த சாப் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்கும், நல்லா தெளிவாக இருக்குது. இந்த வசந்த் போனில் பிடிச்சது லெஃப்ட் ரைட்டு எனக்கு நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சதுன்னா லெஃப்ட் ரைட்டு சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.